குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் விஷாக நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். விஷாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் துலா ராசியில் வரும். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசியில் வரும். நீங்கள் விருச்சிக ராசியாக இருந்தாலும் சரி, துலா ராசியாக இருந்தாலும் சரி, முழுக்க இது விசாக நட்சத்திரத்துக்கு உண்டான பதிவு. நட்சத்திரங்களை அடிப்படையாக வச்சு பலாபலன் சொல்லப்படுது. அப்படிங்கும்போது நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் நட்சத்திரம் விசாக நட்சத்திரமா இது முழுமையாக உங்களுக்கு பொருந்தும். அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்னென்ன விஷயங்களை செய்கிறோமோ அதை எப்பெல்லாம் செய்யலாம், எப்பெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது, எப்பெல்லாம் அது நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். பணம் கொடுக்கல் வாங்கல், கடன் வாங்கிறது, கொடுக்கறது, கணவன் மனைவி உறவு, உடல் ஆரோக்கியம், ஹாஸ்பிட்டல் போக வர பிடிக்க இருக்கிறது. இப்படி படிப்பு, தொழில், வேலை எல்லாத்துலேயுமே எப்பெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். முதல்ல விசாக நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்குது, கொடுக்கல் வாங்கல், மற்ற விஷயங்கள், காசு பணம் மையமாக வச்சு என்ன காரியம் செஞ்சாலும் அது விசாகத்துக்கு எப்பெல்லாம் ஃபேவராக இருக்குது அப்படின்னா, முதல் 13 நாட்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்ட நஷ்டங்களை பார்த்தாச்சு. கையில் காசு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்ட சூழ்நிலையும் உண்டு விசாகத்துக்கு. அதாவது வரவுக்கு மிஞ்சிய செலவுகளை பார்த்த நட்சத்திரங்களில் விசாக நட்சத்திரமும் ஒன்று. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே எல்லாமே காலி ஆகிடுச்சு. இப்போது நம்மகிட்ட சேவிங்ஸ் ஒன்றுமே கிடையாது, என்னடா பண்ணுறது, அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஏதாவது பெருசாக ஏதாவது நடந்துருச்சுன்னா மீண்டும் போய் கடன் வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருப்போம். அந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் தாண்டி இப்போ அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய விதமாக அடுத்தடுத்து உங்களுடைய எக்கனாமிக்கல் க்ரோத் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வழி என்னவோ அந்த வழி இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஒருத்தருக்கு காசு பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யலாம் தாராளமாக. கடன் வாங்குறது ஓகே, வாங்கலாம். கடன் கொடுக்கறது தாராளமாக கொடுக்கலாம். கொடுத்தா அந்த உறவுக்கும் நம்மளுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் கொடுத்த பணம் திரும்ப வந்துடும். ரைட்டா? அதே போல் குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், ஃபீஸ் கட்டலாம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும், பணத்தை வச்சு தான் வாங்க முடியும் இல்லையா? தாராளமாக வாங்கலாம். 13ஆம் தேதி வரைக்கும் அது ரொம்ப ஃபேவராக இருக்குது. அதுக்கப்புறம் 13ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் வீட்டுக்கு தேவையான ஒரு மளிகை சாமானை கூட வாங்க போகிறீங்கன்னா கூட, வீட்டுக்கு தேவையான மளிகை சாமானை தானே, ஒரு அரிசி வாங்க போகிறோம் அப்படின்னா கூட அது 13ஆம் தேதிக்குள்ளே பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிளான் பண்ணும்போது 13 to 26 பண்ணும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் ஒரு கொஞ்சமாவது நம்மளுடைய காசு ஏமாற்றப்படும் அப்படிங்கிறத உறுதியை சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக நடக்கும். தேவையில்லாத பொருளை வாங்கிடுவோம், அல்லது எக்ஸ்பிரி டேட் ரொம்ப ஒரு மாதம் தான் இருக்கும், ஆனால் நம்ம ஒரு 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 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பொருளை வாங்கிடுவோம். அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் சின்னதாக ஒரு ஏமாற்றம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ 13 to 26 எக்கனாமிக்கலாக எந்த விதமான மாற்றமும் செய்யாதீங்க. பேங்க்கில் இருக்கிற பணம் பேங்க்லேயே இருக்கட்டும், கையில் இருக்கிற பணம் கையிலே இருக்கட்டும். பெருசாக எதுவும் செய்யாதீங்க. ஒரு ஜொல் வாங்கணும், கையில் நிறையா இருக்குன்னா ஜொல் வாங்க போக அப்படி எதுனாலும் 13ஆம் தேதிக்கு முன்னாடி செஞ்சுக்குங்க. 13 to 26 நோ சேஞ்சஸ் இன் எக்கனாமிக்கல். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் குடும்பத்துலேயும் நிறைய கஷ்ட நஷ்டங்களை பார்த்தாச்சு விசாக நட்சத்திரம். அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன வழி? விசாக நட்சத்திரத்துக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் சேஞ்ச் ஆகிறதுக்கு என்ன வழி, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிம்பிளாக ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முதல் 13 நாட்கள் குடும்பத்தில் என்ன சங்கடங்கள் இருந்தாலும் சரி, கொஞ்சம் 2 பேர்த்துக்குள்ள உடல்கள் சண்டைகள் எது இருந்தாலும் சரி, உட்கார்ந்து பொறுமையாக பேசுனீங்கன்னா உங்களுடைய மதிப்பு, உங்களுடைய வார்த்தைகளுக்கு, உங்களுடைய எண்ணங்களுக்கு உயிர் கொடுத்த மாதிரியாக உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும் அந்த காலகட்டம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, ஓகே உண்மையான விஷயங்கள் இதுதான் அப்படிங்கிறத உங்களுடைய எதிர்ப்பாளினம், உங்களுடைய வாழ்க்கை துணை புரிஞ்சுக்குது, உங்கள் குடும்ப உறுப்பினர்களை புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியா இருக்கும்போது 2 பேர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் நீங்கி 2 பேரும் சுகமாக சந்தோஷமாக புரிதலோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது ஏற்படுத்திடுது. அதை என்னால் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். 1 to 13 தேதிகள், 13 to 26 மறுபடியும் சின்னதாக கருத்து வேற்றுமைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த கருத்து வேற்றுமைகள் பெண்களால் மட்டும்தான் வரும், ஆண்களால் எந்த தொந்தரவும் இல்லை அந்த காலகட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும்.
ஸோ பெண்களால் அந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னா பெண்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. 13 to 26 முக்கியமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட. நீங்களே நீங்கள் விசாக நட்சத்திரம் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க அப்படின்னா மாமியார் இருக்கிறாங்க, நாத்தனார் இருக்கிறாங்க, அண்ணி இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சி யார் உங்கள் குடும்பத்தில் பெண்கள் இருந்தாலும் பெண்கள்கிட்ட கவனமாக இருங்க. போதுமான சிம்பிள். ஓகே, சரி. வேலை தொழில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா முதல்ல சுயதொழில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சுயதொழிலில் நிறைய போராட்டம். நம்ம என்ன தான் செஞ்சாலும் நம்மளுக்கு உண்டான மதிப்பு கிடைக்கல. விசாக நட்சத்திரத்துக்கு அடுத்தவங்க பண்ணுறதை விட நம்ம நல்லா தான் பண்ணுறோம், தெளிவாக தான் பண்ணுறோம். இருந்தாலும் நம்மளுக்கு அந்த அந்த அங்கீகாரம் கிடைக்காமே இருந்தது. இப்போது இந்த மாதம் 6ஆம் தேதியிலிருந்து அது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்க போகுது. விசாக நட்சத்திரம்னா யார், எவ்வளோ திறமையானவர்கள், எப்படி தொழில் செய்வாங்க, எந்த அளவுக்கு அவங்க மோஸ்ட் பவர்ஃபுல் ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறத நீங்களே உங்களுக்குள்ளே உணர்வீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் அதை உணருவாங்க. அந்த மாதிரியான ஒரு தீர்க்கமான தெளிவான செயல்முறைகளை இந்த காலகட்டம் கூட இருக்கிறவங்க பார்க்க போகிறாங்க. தொழிலில் இதுவரைக்கும் இழந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுக்கக்கூடிய காலம் வந்தாச்சு 6ஆம் தேதியிலிருந்து. ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஃபேவராக இருக்குது அந்த காலகட்டம். ஸோ என்னென்னா நம்ம இங்கே ஒரு சின்ன விஷயத்தை கவனிக்க வேண்டியது இருக்குது. என்னென்னா கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நான் சொல்கிறது தான் செய்யணும், நான் சொல்கிறது தான் நடக்கணும் அப்படின்ற பிடிவாதம் கொஞ்சம் அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த பிடிவாதத்துக்கு ஏற்றார் போல் நீங்கள் நடந்துக்குவீங்க. அதுக்கு தகுதியான நம்பர் தான். ஒரு பிடிவாதம் பிடிச்சாலும் அந்த விஷயத்தை சொன்னார் இல்லையா, அந்த விஷயத்தை பக்காவாக செஞ்சு காட்டிட்டார், அவர் சைடு கரெக்டாக இருக்குங்காட்டி தான் அந்த விஷயத்தை செஞ்சார், பிடிவாதம் பிடிச்சது தப்பில்லை அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்களாம் அவங்கள சப்போர்ட் பண்ணுற வகையில் தான் இருக்கும் அது. ஸோ இருந்தாலும் அந்த பிடிவாதமாக அந்த விஷயங்களை வெளிப்படுத்தாமல் கொஞ்சம் ஸ்மூத்தராக அந்த ட்ராக்கில் போயிட்டீங்கன்னா சுற்றமும் நட்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களை சுற்றி இருக்கிறவங்க பெரிய பெரிய ஆளுகளெல்லாம் நண்பர்களாக மாறுவாங்க இந்த காலகட்டம். அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ தொழிலில் என்ன தடைதாமதம் வந்தாலும் சரி அதை ஜெயிச்சிடுவீங்க. சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நபராக இருப்பீங்க. 6ஆம் தேதிக்கு மேலே இந்த மாதம் முழுக்க அப்படி தான் இருக்குது. ஸோ ரொம்ப திருப்தியான காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு, விசாக நட்சத்திரத்துக்கு. வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்குமே இங்கே பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. இந்த வேலையில் ஒரு ப்ரொமோஷன் வேணும்னு நம்ம கேட்டிருந்திருப்போம், ஒரு இன்க்ரிமெண்ட் வேணும்னு கேட்டிருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகளுக்கு உகந்த காலமாக இந்த காலகட்டம் காட்டுது. போய் இன்க்ரிமெண்ட் வேணும், ப்ரொமோஷன் வேணும், என்ன எதுன்னு மேலதிகாரிகளை பார்த்து பேசணும் இல்லையா, அதுக்கெல்லாம் ஒரு ஸ்மூத்தரான ஒரு சூழ்நிலை. மேபி இந்த காலகட்டம் உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. சில நேரங்களில் வேலையில் ஒரு இடத்துல விட்டு இன்னொரு இடத்துக்கு, ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு மாறுவதற்கு உண்டான ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தை தருது. இந்த மாதம் அதை தருது, மாறுறதுக்கு உண்டான சூழ்நிலையும் தருது. அது எப்படி தெரியுமா? அந்த மாற்றம் எப்படி பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரியாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பில் தான் அந்த வேலை மாற்றமானது நடக்கும். சில நபர்களுக்கு இந்த மாதம் நல்ல இன்சென்டிவ் கிடைக்கும், எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம், சம்பளத்துக்கு ஈக்குவலாக இன்சென்டிவ் கிடைக்கும். ஸோ ஏதோ ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு பெரிய விஷயம் நடக்கும். நம்ம செய்த மிகப்பெரிய நல்ல விஷயத்துக்காக ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக நம்மளை பாராட்டும் விதமாக நிறைய நன்மைகள் வந்து சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு. வேலை மாற்றம் எப்படின்னாலும் முன்னேற்றம் தான். அது சுயஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் அது எப்படி இருந்தாலும் முன்னேற்றம்னா வேலையில் தொந்தரவுகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறத சொல்லிச்சார். படிப்பு எப்படி இருக்கும் சாமி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா, படிப்பு அப்படிங்கிறது இங்கே பெருசாக பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லாவே இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், ஒன்றும் தொந்தரவுகள் இல்லை. படிப்பாகட்டும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக மாறப்போகுது. அதுதான் இங்கே பெரிய ஆச்சரியத்தக்க ஒரு விஷயம். ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக உடல் ஆரோக்கியம் மாறப்போகுது. நம்ம அப்படி நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதே, இது மீண்டும் நம்மளுக்கு இதே தொந்தரவுகளை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. உடல் ஆரோக்கியம் தெளிவாக போகிறீங்க. வயது மூத்த நபர்களுக்கு அந்த இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது, சுகர் பிரச்சனை இருக்கிறது, ப்ரெஷர் இருக்கிறது, கைகால்களில் புண்ணாகிறது, கால் மூட்டு வலிகள் எல்லாம் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் மேக்ஸிமம் ரெக்கவர் ஆகி வருவீங்க. கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணக்கூடிய அமைப்பு, நம்ம ரெடி ஆகிடுவோம் அப்படின்ற நம்பிக்கை மனசுக்குள்ளே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். படிப்பு அப்படிங்கிறதும் நல்லபடியாக தான் இருக்குது. குழந்தைகள் நல்லா படிச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக ஏதாவது கல்விகள் சேர்த்து விடுறதோ, புதுசாக சில விஷயங்கள் செய்கிறதுக்கோ அது சாதகமான ஒரு சூழ்நிலையை தான் சொல்லுது. கணவன் மனைவி உறவில் நீங்கள் வாழ்க்கை துணைக்காக அவங்களுக்கு பக்கபலமாக நீங்கள் பேக் சைடில் நிற்கணும். அவங்க தான் ஃப்ரெண்டில் இருப்பாங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்களை விட அவங்க கொஞ்சம் பலமாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம உணர வேண்டியது இருக்கும்.
முக்கியமாக அந்த 13ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பெரிய கருத்து வேற்றுமைகள் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக ஃபுல் சப்போர்ட்டாக அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தால் போதுமானது. அந்த உறவும் நல்லபடியாகவே இருக்கும். நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டோம், கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது. இதுக்கு என்ன வழிபாடு அப்படின்னா, ஒன்றும் இல்லை, வீட்டு பக்கத்தில் இருக்கிற பழமையான சிவன் கோவிலுக்கு போங்க. சிவனுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ போங்க, தப்பில்லை. எப்போ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க அப்போ போயிட்டு வாங்க. உடனே ரிலீஸ் ஆகாது, அந்த பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு கிடைக்கும். விஷாக நட்சத்திர அன்பர்கள் மேலும் எல்லா விதமான நல்ல பலன்களையும் அடையணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.